வணக்கம் மாணவர்களே. தமிழில் இன்று நமக்கு கிடைத்துள்ள இலக்கண நூல்களில் 2 மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அவற்றுள் ஒன்று முதன்மையானது தொல்காப்பியம். தொல்காப்பியம் இலக்கண நூல் இயற்றியவர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பிய இலக்கணம் சங்க இலக்கியங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியோட அடித்தளத்தை கட்டமைக்கவும் இதுதான் உதவுகிறது. அதுக்கப்புறமா நன்னூல். தொல்காப்பியம் சிறிது கடினமாக இருப்பதின் காரணமாக அத எளிமையாக்குறதுக்காக நன்னூலார் நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை இயற்றினாரு. தொல்காப்பியத்திற்கு பிறகு தமிழில் தோன்றிய மிக சிறந்த இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இலக்கண நூல்னா அது நன்னூல் தான். நன்னூல் இயற்றியவர் பவணந்தி முனிவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பவணந்தி முனிவர் தான் நன்னூலை ஏற்றிருக்கிறார். இவருடைய காலம் இந்த தமிழ் இலக்கணம் நன்னூல் இயற்றப்பட்ட காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. சரியா? அப்படி இயற்றப்பட்ட அந்த நன்னூல்ல ஒரு அடிப்படையான வினா விடை வகைகள் அதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். வினா விடை வகைகள் நம்மளோட 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல இலக்கண வகுப்புல மிகவும் முக்கியமாக கருதப்படுறது இந்த வினா விடை வகைகள். இந்த வினா விடை வகைகளை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வினா மற்றும் விடை இவைகள் தான் ஒரு அடிப்படையான ஒரு பேச்சு வழக்கா இருந்தாலும் சரி, ஒரு பாடம் நடத்தும் முறையானாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது வினா மற்றும் விடை. இந்த வினா விடை எப்படி நம் தமிழ் இலக்கணத்தில் அமையப்பட்டிருக்கிறது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். வினா வகைகள். இந்த நன்னூல் இலக்கணத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்னூல் ஒரு சிறிய செய்யுள்ளையே அதனோட வகைகளையும் அதை தவிர அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன், அதை பத்தின ஒரு கருத்து தெரிவுகளையும் ஒரு சிறிய செய்யுள் வடிவுல நன்னூலார் கொடுத்து விடுவார். அதுதான் இப்போ முதல்ல இங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த நன்னூல் அடிகளை பார்ப்போம். அரி வரி யாமை ஐயுறள் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்லி நன்னூலார் சொல்லுகிறார். அது என்னன்னா, முதலாக இருக்கிறத அரி வரி அப்படிங்கிறது. அரினா அறிவினா, வரி அப்படிங்கிறது வரியா அப்படின்னு எடுத்துக்கணும். அரியா வினா, அறிவு கூட்டல் அரியா அப்படிங்கிறது தான் இங்க அறிவரியான்னு அவரு கொடுத்திருக்காரு. அரி வினா, அடுத்தது அரியா வினா, அடுத்தது ஐயுறள். ஐயுறள்ங்கிறது எதை குறிக்கிறது? ஐய வினா. அப்புறம் கொளல் கொடை, கொளல் வினா கொடை வினா. அடுத்தது ஏவல் தரும் வினா, ஏவல் வினா. ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்லி இதனோட வகைகளை விளக்கியிருக்காரு. அரி வரி யாமை ஐயுறள் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்லி நன்னூலார் குறிப்பிடுகிறார். அதனோட வகைகள் என்னன்னா, அறிவினா,
அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இப்போ ஒவ்வொரு வகைகளோட விளக்கத்தையும் நாம இப்போ பார்க்க போறோம். அறிவினா, நாம அறிஞ்சிருக்கிறது ஒண்ண மற்றவரை அறிந்து கொண்டிருக்கிறாரா என்று சோதிக்கும் பொருட்டு அதை கேட்பதுதான் அறிவினா. அதாவது இப்போ நான் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர்ங்கிறது எனக்கு தெரியும். இல்ல தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படிங்கிற விடை வந்து எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு நான் உங்களை கேள்வி கேட்டேன்னா, நான் அறிந்த ஒன்றை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது அறிவினா. அறியா வினா, தான் அறியாததை தெரிந்து கொள்ளுதல். எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயத்துக்காக மத்தவங்க கிட்ட கேட்கறது. இப்போ நீங்க என்கிட்ட கேட்கறது, நன்னூல் இயற்றியவர் யாரம்மா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் பதில் சொன்னேன்னா அது அறியா வினா. ஐய வினா, சந்தேகத்தை போக்கிக் கொள்ளுதல். நம்மிடம் இருக்கின்ற சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக மற்றவர்களிடம் இருந்து கேட்கப்படும் கேள்விகள் தான் ஐய வினா. அதாவது கீழே இருப்பது அங்கே தெரிவது பாம்பா கயிறா, அங்கே தெரிவது செம்பருத்தி பூவா மல்லிகை பூவா அப்படி என்று ஒரு விளக்கத்தை, ஒரு சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்கப்படுவது ஐய வினா. கொளல் வினா, ஒரு பொருளை வாங்குவதற்காக கேட்டல். அதாவது இப்போ ஒரு கடைக்கு போய் நீங்க என்ன கேட்கலாம், ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்காக கேட்கிறது வந்து கொளல் வினா. கொடை வினா அப்படின்னா இப்போ ஒரு தேர்வு பிறருக்கு கொடுப்பதற்காக கேட்டல். கொடை வினானா பிறருக்கு கொடுப்பதற்காக கேட்டல். ஒரு தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க, இல்ல வகுப்பறையில பாடம் நடத்தும் போது கரும்பலகைய பார்த்து நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. அப்ப எழுதிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு பையன் வந்து பேனா சரியா எழுதல, முழிச்சிட்டு இருக்கான். அப்ப நீங்க பக்கத்துல இருந்து உன் நண்பன் கிட்ட, உனக்கு பேனா வேண்டுமா எழுதுவதற்கு அப்படின்னு கேட்டா, ஆம் அப்படின்னு அவன் சொன்னானா, நீங்க உன்னோட பேனாவை அவனுக்கு கொடையா தருவீங்க, எழுதுறதுக்கு கொடுப்பீங்க. அதுதான் கொடை வினா. பிறருக்கு கொடுப்பதற்காக கேள்வி கேட்பதுதான் கொடை வினா. அடுத்தது ஏவல் வினா, ஒரு செயலை செய்ய ஏவுதல். நீ கடைக்கு சென்று வா அப்படின்னு உங்க அம்மா உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அது ஏவல் வினா. ஒரு பணியை செய்வதற்காக, ஏவுதல் வேலையை செய்வதற்காக கேட்கப்படுவதுதான் ஏவல் வினா. இதுதான் வினா வகைகள். வினா வகைகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வினா வகைகள் எத்தனை? மொத்தம் 6. அவை என்னென்ன? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இத ஒரு ஞாபகமா சீக்கிரமா நம்ம நினைவுல வைத்துக் கொள்வதற்காக நன்னூலார் சொல்றதுதான் அறிவறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்லி நன்னூலார் ஒரு சின்ன 2 அடிகளான ஒரு நம்ம திருக்குறள் மாதிரி அவர் விளக்கம் தந்திருக்காங்க. அறிவினா என்பது என்ன? நாம் அறிந்ததை மற்றொருவர் அறிந்திருக்கிறாரா என்பதை கேட்பது அறிவினா. அறியாததை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது அறியாவினா. ஐயவினா, நம்முடைய ஏற்படும் சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்கப்படுவது ஐயவினா. கொளல் வினா, ஒரு பொருளை வாங்குவதற்காக கேட்பது. கொடை வினா, பிறருக்கு கொடுப்பதற்காக கேட்பது. ஏவல் வினா, ஒரு பணியை செய்வதற்காகவோ ஒரு வேலையை செய்வதற்காகவோ அவர்களிடம் ஏவுதல் முறையில் கேட்கப்படும் வினா ஏவல் வினா. அடுத்தது போகலாமா? இதுதான் நான் வந்து இன்னும் விளக்கமா சொல்லியிருக்கோம். அதாவது அறிவினா நாம விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறிய வினவுவது அறிவினா. அறியா வினான்னா என்ன? நாம அறிஞ்சிருக்கிறத ஒண்ண அவங்களும் தெரிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கறது வந்து அறியா வினா. நாம் அறிந்து கொண்டிருக்கிற ஒன்றை பிறரிடம் வினவுவதாக கேட்பது வந்து அறியா வினா. ஐயவினா, சந்தேகம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அங்க வருவது கயல் விழியா தேன்மொழியா என கேட்டிருக்காங்க. அப்போ யார் என்பதான சந்தேகத்தை தீர்ப்பதற்காக கேட்கப்பட்டிருக்கிற வினாதான் இது ஐய வினா. இந்த மாதிரியான வினா தொடரை கேட்டு உங்களுக்கு வந்து இது என்ன வினா கண்டுபிடியுங்கள் என்று தேர்விலை கேட்கும் பொழுது நீங்கள்
எளிதாக பதிலளிக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்படுகிறது. தான் ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு வினவுவது. பருப்பு இருக்கிறதா, பருப்பு உள்ளதா அப்படின்னு நீ கடைக்காரரிடம் நீ போய் கேட்டேன்னா அவரு உள்ளது, அதாவது நீ வாங்குவதற்காக கேட்கிறாய் என அவர்களால் கேட்கப்படுவது. அடுத்தது கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுவதற்காக கேட்கப்படுவது. அதாவது ஒரு ஆசிரியர் வந்து இங்க என்ன எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க, மாணவர்களே உங்களிடம் சீருடை இல்லையோ, அதாவது ஒரு மாணவன் சீருடை அணிந்து கொள்ளாமல் ஒரு பள்ளிக்கு வந்திருக்கிறான். அதற்காக ஆசிரியர் கேட்கிறார், உங்களிடம் சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்கிறார். ஒருவேளை அவனிடம் சீருடை இல்லாமல் இருந்திருந்தால் ஆசிரியர் அதற்கான உதவிகளை செய்வதற்கான பொருட்டு கேட்கப்படுகிறது. அதனால் இது மாணவர்களே உங்களிடம் சீருடை இல்லையோ என ஆசிரியர் கேட்கிறார். சரியா? கொடுத்து உதவுவதற்காக ஆசிரியர் கேட்கிறார். அதனால இது கொடை வினா. ஏவல் வினா, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல். இதுதான் ஏவல் வினா. அதாவது கட்டளையிடுவது, பணி செய்ய சொல்வது, அதாவது அந்த மாதிரியான வினாக்களை அமைந்திருப்பதாக வருவது ஏவல் வினா. இங்க என்ன கேட்டிருக்காங்க, வீட்டில் அரிசி இல்லை, கடைக்கு செல்வாயா அப்படின்னா கடைக்கு சென்று நீ அரிசி வாங்கி வர வேண்டும். செல்கிறாயா என்பதற்காக ஒரு தாய் தன் மகனிடம் கேட்பதாக இது அமைகிறது. அதனால் இது ஏவல் வினா. இதுதான் வினாவின் வகைகள். இப்போ விடை வகைகள், இவையெல்லாம் இனி நாம் பார்க்க இருப்பது விடை வகைகள். விடை வகைகள் எத்தனை என்றால் 8 வகைப்படும். விடை வகைகள் எத்தனை? 8 வகைப்படும். விடை என்பது வினாவிற்கு தக்கவாறு கூறப்படும் மறுமொழியாகும். நன்னூல் விடைகளை 8 வகையாக பிரிக்கிறது. அதாவது வெளிப்படையாக கூறப்படும் விடைகள் 3, குறிப்பாக கூறப்படும் விடைகள் 5. ஆக மொத்தம் 3 கூட்டல் 5 8. சரியா? அவைகளை இப்போது ஒவ்வொன்றாக வரிசையாக நாம் பார்ப்போம். அவை என்னன்னா, முதலில் விடைகளின் வகைகளை சொல்லிவிடலாம். சுட்டு விடை, மறை விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இவைகள்தான் அத 8 வகைகளான விடைகளின் வகைகள். மறுபடியும் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இப்போ ஒவ்வொரு வகைகளோட விளக்கத்தையும் அதன் எடுத்துக்காட்டுகளையும் கீழ்வருமாறு காணலாம். சுட்டு விடை, சுட்டி கூறும் விடை. அதாவது நம்மளுடைய கைகளினால், உன்னுடைய விரல்களினால் இப்படி சுட்டி கூறும் விடை சுட்டு விடை. அதாவது சென்னை, இங்கே என்ன எடுத்துக்காட்டு கூடியிருக்காங்க அப்படின்னா, சென்னைக்கு வழியாது என்பதற்கு இது என கேட்டல். இதையே வேறு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா, சென்னை செல்லும் பேருந்து எங்கு உள்ளது, இதோ அங்கு உள்ளது என்று சுட்டி கூறும் விடை சுட்டு விடை. மறை விடை, அதாவது மறுத்து கூறுவது. மறை அப்படிங்கிற அதற்கான விளக்கம் மறுத்து கூறுதல். இங்கு மறைனா மறைதல் கிடையாது, இங்கு எதிர்மறை, மறுத்து கூறும் விடை. இந்த இடத்துல நாம மறுத்து கூறுவதாக பொருள் கொள்ள வேண்டும். மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா என்பதற்கு போக மாட்டேன், கடைக்கு போக மாட்டேன் என்று கூறாமல் வெறும் போக மாட்டேன் என்று கூறுவது மறுத்து கூறும் விடை. அதுதான் மறை விடை. அடுத்தது நேர் விடை, உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா என்பதற்கு போவேன் என கூறுவது நேர்விடை. அதாவது நேர்மறையான விடைகளை கூறுவது நேர்விடை. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இவை மூன்றுமே கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை தருவது. கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை நேரடியாக தருவது. இதுதான் நேரடி விடைகள். இவை மூன்றுமே நேரடி விடைகள். இனி நாம் காணப்போவது மறைமுக விடைகள். அதைதான் இனி வரும் விளக்கத்திற்கு காணப்போகிறோம். ஏவல் விடை, வினவியவருக்கே ஏவுதல். இதை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே
செய் என்று ஏவி கூறுவது. நீங்கள் உங்கள் வீட்டில் தாய் ஏதேனும் கட்டளையிட்டாலோ, தாய் ஏதாவது இதனை கொண்டு வருகிறாயா, இந்த பாத்திரத்தை கொண்டு வருகிறாயா, பழம் வாங்கி வருகிறாயா என்று கேட்கும் பொழுது நீங்களே வாங்கி வாருங்கள், நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவது ஏவல் விடை. இந்த மாதிரியான விடைகளை அளித்தால் அது ஏவல் விடை. அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை. அப்படி என்றால் ஒரு வினாவிற்கு நீங்கள் பதில் வினாவாகவே எழுப்புவதுதான் வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்டல். இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்றால், நீ வருவாயா என்பதற்கு வராமல் இருப்பேனா என கூறுவது. உங்கள் தாய் தந்தையர் எங்கேனும் வெளியில் செல்கிறார்கள் என்றால், நான் கடை தெருவிற்கு செல்கிறேன், நீ வருவாயா, நான் வராமல் இருப்பேனா என்று கூறுவாயெனில் அது வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை. அதாவது ஒரு கேள்விக்கு என்ன நேர்ந்ததோ அதனால் நான் அதை செய்ய முடியவில்லை, அந்த காரணத்தினால் அதனை செய்ய முடியவில்லை என்றோ, செய்கிறேன் என்றோ அந்த காரணத்தை மட்டும் கூறுவது, அதன் மூலமாக பதிலை எடுத்துரைப்பது உற்றது உரைத்தல். இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தனக்கு நேர்ந்ததை விடையாக கூறல். அதாவது விளையாடுவாயா என்பதற்கு கால் வலிக்கிறது. கால் வலிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு கால் வலிப்பதனால் என்னால் விளையாட வர முடியவில்லை என்று கூறுவதனால் அதுதான் உற்றது உரைத்தல் விடை. அதாவது மறைமுகமாக கால் வலிக்கிறது என்றால் என்னால் இப்போது விளையாட வர முடியாது, கால் வலிப்பதினால், அப்படியாக கூறுவதுதான் உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடை. நேரப்போவதை, வருங்கால விளைவு, நான் இதை செய்தால் இது நேரும், அதனால் நான் இதை செய்ய மாட்டேன் என்பதை மறைமுகமாக எடுத்து கூறுவது. இங்கே என்ன கொடுத்திருக்கிறார்கள்? விளையாடுவாயா, ஒரு நொண்டி விளையாடுகிறீர்கள் அல்லது மட்டைப்பந்து விளையாடுகிறீர்கள், எதுவாக இருந்தாலும் நான் விளையாடினால் என் கால் வலிக்கும், எனக்கு அடிபட்டுள்ளது, அதனால் நான் விளையாட மாட்டேன் என்பதை மறைமுகமாக கால் வலிக்கும், நான் வரமாட்டேன் என்பதை கால் வலிக்கும் என்ற ஒரே குறிப்புடன் அந்த சொற்களில், அந்த சொல்லிலே கூறுவதுதான் உருவது கூறல் விடை. இவை நான்குமே, மன்னிக்கவும், இவை ஐந்துமே மறைத்து கூறும் விடை. நாம் முன்னே பார்த்தது சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இவை மூன்றுமே நேரடியான பதில்களை தருவது. ஆனால் ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது விரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இனமொழி விடையை நாம் இன்னும் காணவில்லை, இப்போது காணலாம். வினாவிற்கு விடையாக அதற்கு இனமான மற்றொன்றை கூறுவது இனமொழி விடை. இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுக்கிறார்கள்? உனக்கு ஆடத் தெரியுமா, எனக்கு பாடத் தெரியும் என வேறு ஒரு அதற்கு இனமான விடைகளை கூறுவதுதான். இன்னும் உங்களுக்கு எளிதாக கூற வேண்டும் என்றால், உங்களுக்கு ஆப்பிள் பழம் வேண்டுமா, இல்லை, எனக்கு இல்லை என்று கூறாமல் மாதுளம் பழம் தான் வேண்டும் என்று கூறுவதுதான், எனக்கு மாதுளம் பழம் தான் வேண்டும் என்று கூறுவதுதான் இனமொழி விடை. இப்படியாக விடை அமைய பெற்றிருப்பின் அது இனமொழி விடை. இவ்வாறு வினா மற்றும் விடை வகைகளை நன்னூலார் பிரித்து அழகாக எளிதாக பொருள் கூறுகிறார். ஒரே ஒரு முறை மீண்டும் தொகுத்து கூறலாம். விடைகளை ஒரு முறை முதலில் தொகுத்து கூறலாம், அதன் பிறகு வினா வகைகளை எடுத்து கூறலாம். விடை வகைகள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அவை சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இன மொழி விடை. இவையாக 8 வகைப்படும் விடைகள். அவை என்னென்ன சுருக்கமாக காண்போம். சுட்டு விடை என்பது சுட்டி கூறுவது, மறைவிடை என்பது மறுத்து கூறுவது, நேர்விடை என்பது நேரடியான பொருள் கொள்ளுமாறு நேர்மறை பதில்களை தருவது நேர்விடை. இவை அனைத்துமே
நேரடியாக பதில் கூறும் விடைகள். மூன்றுமே சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை மூன்றுமே நேரடியாக பதில் கூறும் விடைகள். ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இவை அனைத்துமே மறைமுக விடைகளை தருகின்றன. வினாக்கள். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என வினாக்கள் 6 வகைப்படும். அறிவினா என்பது தான் அறிந்ததை மற்றவர் அறிந்து கொண்டிருக்கின்றதா என தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது. அறியாவினா என்பது தான் அறியாததை தெரிந்து கொள்வதற்காக பிறரிடம் கேட்பது. ஐயவினா என்பது சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்கப்படுவது. கொழல் வினா ஒரு பொருளை வாங்குவதற்காக கேட்கப்படுவது கொழல் வினா. கொடை வினா பிறருக்கு கொடுப்பதற்காக கேட்டல், அது கொடை வினா. ஏவல் வினா ஒரு செயலை செய்ய ஏவுதல், அதாவது கட்டளையிடுதல், அது ஏவல் வினா. இவைதான் வினாக்களின் வகைகள். ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. நான் கேள்வி கேட்கிறேன், யாராவது பதில் கூற முடியுமா? சரி, அதாவது இன்னொரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யார் என்பது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்பதை கேட்பதற்காக உங்களிடம் கேட்கப்படுவது அறிவினா. நீங்கள் என்னிடம் தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது, அதாவது நாம் என்ன அறியாவினா. எது அறியாவினா? நாம் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வேறு ஒருவரிடம் கேட்கப்படும் வினா அறியாவினா ஆகும். மிகச்சரி, நன்று. சரி, நான் இப்போது வேறு ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் கூற முடியுமா? அங்கு இருப்பது பாம்பா கயிறா? இது என்ன வகை வினா? இது என்ன வகை வினா? அறியாவினா. அறியாவினா அல்ல, ஐயவினா. உன்னுடைய சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்கப்படுவது. உன்னுடைய சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்கப்படுவது ஐயவினா. அங்கு இருப்பது பாம்பா அல்லது கயிறா? ஒரு பேருந்து நிலையத்தின் நிழல் குடையின் கீழ் நிற்கும் பொழுது அங்கு இருக்கு அந்த பேருந்து கீழ்கட்டளைக்கு செல்லுமா இல்லது வேறு எங்காவது செல்லுமா என உன்னுடைய ஐயத்தை தீர்த்து கொள்வதற்காக கேட்கப்படுவது ஐயவினா. வருகின்ற நாட்களில் இதன் விளக்கங்களையும் இதற்கு உண்டான எடுத்துக்காட்டுகளை எப்படி நாம் தேர்விலே பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்று உங்களுக்கு இதனுடைய விளக்கங்கள் தெளிவாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்து பயிற்சிகளையும் நீங்கள் படித்து வாருங்கள். நாளை இதனுடைய எடுத்துக்காட்டுகளையும் தேர்வில் எப்படி இதனை எழுதுவது என்ற விளக்கத்தையும் நாம் பார்ப்போம்.